வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பார்க்க போகிறோம். காமராஜரோட இயற்பெயர் காமாட்சி. இவர் ஜூலை மாதம் 15 1903 குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் அப்படின்றவங்களுக்கு விருதுநகரில் பிறந்தார். இவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க. அவங்க பேர் நாகம்மாள். 5 வயசாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டார் காமராஜர். 6 வயசில் காமராஜரோட அப்பா தவறிட்டதால் அவங்க அம்மாவோட வளர்ப்பில் தான் காமராஜர் வளர்ந்தார். 11 வயசாக இருக்கும்போது வறுமை காரணமாக பள்ளி படிப்பை நிறுத்திட்டார் காமராஜர். அதுக்கப்புறம் அவர் தன்னோட சொந்த மாமாவோட கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் நடக்கிற பப்ளிக் மீட்டிங் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கலந்து கொண்டு உன்னிப்பாக கவனித்தார் காமராஜர். அது மட்டும் இல்லாமல் செய்தித்தாள் படிக்கிறதையும் வழக்கமாக வச்சுருந்தார். அதனால் நாட்டு நடப்பை நல்லா அறிஞ்சு வச்சுருந்தார் காமராஜர். ஜாலியன்வாலாபாக் தாக்குதல் காமராஜரோட மனசில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. அது அவரை விடுதலைக்காக வெள்ளையர்களுக்கு எதிராக போராட தூண்டிச்சு. 18 வயசில் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்த காமராஜர் பல முறை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று வந்தார். 1937 வருஷம் சாத்தூர் தொகுதி எலெக்ஷனில் நின்று வெற்றியும் பெற்றார் காமராஜர். இதுக்கப்புறம் பல தேர்தல்களில் நின்ற காமராஜர் வெற்றியும் பெற்றார். அவர் எந்தெந்த ஆண்டில் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற்றார் அப்படின்ற லிஸ்ட்டை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆனால் 1967 தான் பிறந்த ஊரான விருதுநகர் தொகுதியில் நின்ற காமராஜர் தோல்வி அடைஞ்சிட்டார். 1954 காமராஜர் தமிழகத்தோட முதலமைச்சரானார். இப்போது காமராஜரோட பெருமைகளையும் தொண்டுகளையும் பற்றி பார்ப்போம். காமராஜர் தான் படிக்காதவராக இருந்தாலும் கல்வியோட முக்கியத்துவத்தை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தார். 1960 மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். உலகத்திலேயே பள்ளிக்கூடத்தில் இலவச உணவு கொடுக்கறது இதுதான் முதல் முறை. இன்னும் பல பள்ளிக்கூடங்களை திறந்தார். சிலபஸை மாற்றி அமைச்சார். அது மட்டும் இல்லாமல் ஐஐடி மெட்ராஸ் 1959 காமராஜரோட ஆட்சியில் தான் தொடங்கப்பட்டது. 7% இருந்த படித்தவர்களோட எண்ணிக்கை காமராஜர் ஆட்சியில் 37% உயர்ந்தது. இவரோட ஆட்சியில் நிறைய விவசாய கடன் வழங்கப்பட்டது. பல குளங்கள், கிணறுகள், கால்வாய்கள் வெட்டப்பட்டது. அது இல்லாமல் ஒரு சில அணைகளும் கட்டப்பட்டது. காமராஜர் ஆட்சியில் தொழில் வளமும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், மணாலி ஆயில் ரிஃபைனரி, ஹிந்துஸ்தான் ரா ஃபோட்டோ ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ரயில்வே கோச் ஃபேக்ட்ரி, சர்க்கரை ஆலை, கெமிக்கல் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, இப்படி பல தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டுச்சு. இதனால் வேலைவாய்ப்பும் பெருகிச்சு. காமராஜர் ரொம்பவே எளிமையானவர். இவர் மெட்ராஸில் சிஎம்மாக இருந்தப்போ கூட இவரோட அம்மாவும் தங்கையும் தன்னோட சொந்த ஊரில் ஓலை குடிசையில் தான் இருந்தாங்க. இவர் குடும்ப அரசியலை வெறுத்தவர். காமராஜர் 1954 எலெக்ஷனை தொடர்ந்து 1957, 1962 ஆகிய வருஷங்கள்லையும் எலெக்ஷனில் நின்று சிஎம் ஆனார். 1963 தானே முன்வந்து சிஎம் பதவியை ரிசைன் பண்ணார். இதுக்கு காரணம் வயதானவர்கள் விலகி அடுத்த தலைமுறையினருக்கு வழிவிடணும் அப்படிங்கிறது தான். மேலும் அவர் மற்ற காங்கிரஸ் தலைவர்களையும் பதவி விலகுமாறு வற்புறுத்தினார். இது அந்த நேரத்தில் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவையும் சேர்த்து தான். காமராஜரை தொடர்ந்து மேலும் 6 காங்கிரஸ் சிஎம்கள் பதவி விலகிட்டாங்க. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஜவஹர்லால் நேரு காமராஜரை டெல்லிக்கு கூப்பிட்டு அவரை இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக்கிட்டார். 1964 எலெக்ஷன் வந்தப்போ பிரதமர் பதவிக்கு தான் போட்டியிடாமல் லால் பகதூர் சாஸ்திரியை போட்டியிட வச்சு ஜெயிக்கவும் வச்சார் காமராஜர். அதே மாதிரி 1966 நேருவின் மகளான இந்திரா காந்தியை போட்டியிட வச்சு ஜெயிக்கவும் வச்சார் காமராஜர். இதனால தான் அவரை எல்லாரும் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1969 காங்கிரஸ் 2ஆக பிரிஞ்சுது.
அந்த நேரத்தில் வந்த எலெக்ஷனில் காமராஜரோட கட்சி ரொம்பவே சொற்பமான ஓட்டுகளோட தோல்வி அடைஞ்சுது. காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது காந்தி ஜெயந்தி தினத்தன்று தூங்கும்போதே மரணமடைந்தார். காமராஜரை கௌரவிக்கும் விதமாக சென்னையில் உள்ள டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு காமராஜ் டெர்மினல் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சென்னை, பெங்களூர், டெல்லி ஆகிய நகரங்களில் முக்கிய சாலை ஒன்றுக்கு இவரோட பெயர் சூட்டப்பட்டிருக்கு. மதுரையில் காமராஜ் யூனிவர்சிட்டி நிறுவப்பட்டது. இவர் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. கல்வித்தந்தை, கர்ம வீரர், கருப்பு காந்தி இப்படியெல்லாம் அழைக்கப்படுறாரு. காமராஜரோட புகழை சொல்லும் விதமாக 2004ஆம் ஆண்டு காமராஜ் அப்படின்ற பேரில் தமிழ் படம் ஒன்று வெளியாச்சு.